ஹாய் வெல்கம் பேக். நான் கிரியேட் பண்ணுற டுட்டோரியல் வீடியோடைய லிங்க்கும் அதோடைய நோட்ஸோடைய கண்டென்ட்டும் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ், சாப்டர் வைஸ் கண்டென்ட்டும் இருக்கும். அந்த கண்டென்ட்லேயே அந்த வீடியோ கூட லிங்க்கும் இருக்கும். ஸோ மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஈவன் ஸ்மால் அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். அந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு டிசைன் பேட்டர்ன் இல்லாமல் நார்மலாக க்ரியேட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னே இருக்கட்டும். அதில் வந்து லாகின் இருக்கும், லாகின் மாடியூல் இருக்கும், அட்டண்டன்ஸ் மாடியூல் இருக்கும், எக்ஸாம் ஷெட்யூல் மாடியூல் இருக்கும், ரிசல்ட்ஸ் மாடியூல் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த டிசைன் பேட்டர்ன் இல்லாமல் அந்த மாடியூலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலும், லாகின் பேஜுக்கு உண்டான ஃபைலு, டிசைன் ஃபைலு, கோடிங் அதாவது லாஜிக் எழுதுகிற ஃபைல்லேருந்து எல்லா மாடியூலோட ஃபைலும் வந்து கிட்டத்தட்ட மேபி பேக்கேஜாக இருந்தால் கூட அந்தந்த பேக்கேஜுக்குள்ளே காமனாக தான் இருக்கும். ஸோ எந்த ஃபைல் எதுக்கு உண்டானதுங்கிறத கண்டுபிடிக்கிறதே பெரிய சிரமம். அதே மாதிரி ஒரு காமனான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகாது. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட்டுமே ஒரு காமன் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகாது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஸ்விட்ச் ஆகும்போதுமே நமக்கு சிரமமாக தான் இருக்கும். இப்போ அந்த டிசைன் பேட்டர்ன்ஸ்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அதில் நிறைய கைண்ட் ஆஃப் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் இந்த மாடல் வியூ கண்ட்ரோலுங்கிறது ஒரு டிசைன் பேட்டர்ன். இந்த மாடல் வியூ கண்ட்ரோலருங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்கிற என்டையர் சோர்ஸ் கோடையுமே டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஆர்கிடெக்சரில் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அந்த ரெக்குயர்மெண்ட்டை வந்து இந்த மாடல் வியூ கண்ட்ரோல் ஆர்கிடெக்சர்னு டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த கோடிங் எழுதும்போதே அதே பேட்டர்னில் 3 கேட்டகரி இருக்கும். மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ எந்த கான்செப்ட்டுக்கு வந்து மாடல் எழுதணும், எந்த கான்செப்ட் வியூ எழுதணும், எதில் கண்ட்ரோலர் எழுதணுங்கிறத வந்து முன்னாடியே டிஃபைன் பண்ணி எழுதும்போது ஃபைனலாக ஒரு எல்லா எம்விசி பேட்டர்னில் எழுதின ப்ராஜெக்டோடையும் இது கிட்டத்தட்ட வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ மாடல் சம்மந்தப்பட்ட கோடு எல்லாமே மாடல் இருக்கும், வியூ கண்ட்ரோலர்னு கரெக்டாக ப்ராப்பராக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இதில் மாடல் வியூ கண்ட்ரோலர்னு என்னென்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு டயக்ராமும் இருக்குது, அதை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு மாடல்னு என்ன? மாடலுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் ஃபைல்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம எழுதுகிற கோட் ஃபைல். அந்த கோட் ஃபைல் எதுக்குன்னா டைரெக்டாக டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணி டேட்டாவை எடுத்து கொடுக்கறதுக்கும், அப்டேட் பண்ணுறதுக்கும், டெலீட் பண்ணுறதுக்கும், இது எல்லாத்துக்கும் கோடிங் லெவலில் இருக்கிற இன்டர்ஃபேஸுக்கு இது ஒரு மிடில் வேராக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் லாஜிக் ஒரு இடத்துல இருக்குது, கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோலருக்கு போயிடுவோம். ஓகே, வியூக்கே போயிடலாம். ஃபஸ்ட்டு யூசர் பார்க்குறது என்னது? வியூ. அந்த வியூவில் வந்து அவங்க லாகின் பேஜாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் யூசர் பார்க்குறது வியூ. அந்த வியூவிலேருந்து கண்ட்ரோலருக்கு கமாண்ட் போகுது, இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, இல்லை ரெக்வஸ்ட் போகுது. அந்த கண்ட்ரோலரில் தான் பிஸ்னஸ் லாஜிக் எல்லாம் இருக்கும். இப்போ அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் மார்க்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லி கண்ட்ரோலர் வந்து ஒரு கமாண்ட் அனுப்புது அப்படின்னா மாடலுக்கு, அந்த மாடல் போய் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டாபேஸில், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் போய் ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவை எடுத்துக்கிட்டு வந்து கண்ட்ரோலர் கொடுக்கும். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ மாடலுங்கிறது சிம்பிளாக சொன்னால் டேட்டாபேஸோட கப்புள்டாக ஒர்க் பண்ணி நமக்கு டேட்டாவை எடுத்து பிஸ்னஸ் லாஜிக்கு கொடுக்கறது தான் மாடல். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் யூசர் இன்ட்ராக்ட்ஸ் வித் வியூ, கண்ட்ரோலர் ஹேண்டில்ஸ் த இன்புட் அண்ட் கால்ஸ் அப்ராப்ரியேட் மாடல் ஃபங்க்ஷன். நான் சொன்னதான், யூசர் வந்து வியூவோட அங்கே ஆக்சஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த வியூவிலேருந்து கண்ட்ரோலருக்கு இன்புட் போகுது, அந்த கண்ட்ரோலர் மாடல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, மாடல் டேட்டாபேஸை கான்டாக்ட் பண்ணி டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது. வியூ ஃபைனலாக கண்ட்ரோலருக்கு வந்து, கண்ட்ரோலர்லேருந்து வியூக்கு வந்து வியூ யூசர் பார்க்குறாங்க. இதுதான் எம்விசி ஃப்ளோ. இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு யூசர் இருக்காங்க, யூசர் வந்து இந்த லாகின் பேஜை பார்க்குறாங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறாங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுற ஏரியா தான் வியூ. அடுத்தது இந்த டைப் பண்ணோடனே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கண்ட்ரோலருக்கு போகும். அந்த கண்ட்ரோலரில் தான் எல்லா லாஜிக்கும் எழுதும். இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும்? அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டானு கரெக்டானு பார்க்குறதுக்காக அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் காம்பினேஷனில் என்ன இருக்குதுன்னு சொல்லி எடுத்து தர சொல்லி மாடலுக்கு கமெண்ட் கொடுக்கும். இந்த மாடல் இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, மாடல்னால் என்ன? இந்த இடத்துல என்கிட்ட ஒரு டேபிள் ஸ்கீமா இருக்குது, அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. இதே ஸ்கீமாலேயே நம்ம ஒரு கோட் ஃபைல் எழுதியிருப்போம். எதுக்கு அப்படின்னா இந்த டேட்டாபேஸோட டைரெக்டாக ஃபிட் ஆகிறதுக்காக. ஸோ மாடல் டைரெக்டாக டேட்டாபேஸோட கம்யூனிகேட் பண்ணி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் காம்பினேஷனில் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணும். அந்த கண்ட்ரோலர் மறுபடியும் அதை வியூக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் எம்விசி பேட்டர்ன். ஸோ இதில் எம்விசியோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோடு வந்து சிம்பிளாக, ஃபார் எக்ஸாம்பிள் எரர் வரும்போது டீபக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
மேபி லேட்டர் மெயின்டெனன்ஸ் அப்பையும் ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணுனாலும் ரொம்ப ஈஸி. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகுது. இப்போ டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணணுனாலே இப்போ புதுசாக ஒரு டேபிள் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஒரு டேபிள் ஆட் பண்ணியிருக்காங்க, அதை ஆக்சஸ் பண்ணணுன்னா மறுபடியும் புதுசாக ஒரு மாடல் எழுதிடுவாங்க அந்த டேபிளுக்கு. ஸோ டேரெக்டாக எழுதிட்டா இங்கிட்டு கண்ட்ரோலரில் வந்து இந்த புதுசாக எழுதின மாடலை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இந்த மாதிரி வந்து டீபக் பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுறது இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி.